அஜித்குமார் நடிப்பில் சமீபத்தில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வசூலை குவித்து வருகிறது. குறிப்பாக அஜித் ரசிகர்களை குட் பேட் அக்லி முழுமையாக திருப்திப்படுத்தியுள்ளது என்றே தெரிகிறது. ஏனென்றால் அஜித் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் அனைத்தும் குட் பேட் அக்லி படத்தில் இருந்தது. ஒவ்வொரு காட்சியையும் அஜித் ரசிகர்களை குஷிப்படுத்தும் விஷயங்கள் அனைத்தும் அளவுக்கு அதிகமாகவே குட் பேட் அக்லி படத்தில் இருந்தது. என்னதான் பொதுவான ரசிகர்கள் மத்தியில் ஒரு சில கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் அஜித் ரசிகர்களுக்கு இப்படம் பிடித்த படமாக அமைந்துள்ளது. தொடர்ந்து திரையரங்கில் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இப்படத்திற்கு பிறகு அஜித்தை இயக்க போகும் இயக்குனர் யார் என தெரிந்து கொள்ள திரையுலகமே ஆவலாக இருக்கிறது. அஜித்தை இயக்க பல இயக்குனர்கள் போட்டி போட்டு வருகின்றனர். சில மாதங்களுக்கு முன்பு அஜித்தின் AK 64 திரைப்படத்தை விஷ்ணுவர்தன், சிவா, வெங்கட் பிரபு ஆகியோர் இயக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது AK 64 திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அல்லது தனுஷ் ஆகியோரில் ஒருவர் இயக்கத்தான் அதிக வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. கடந்த ஒரு மாத காலமாகவே தனுஷ் அஜித்தை வைத்து ஒரு படத்தை இயக்க உள்ளார் என பரபரப்பாக சொல்லப்பட்டு வந்தது. இதனால் தான் இட்லி கடை படத்தின் ரிலீஸும் தள்ளி போயிருக்கிறது. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் தான் அஜித் தனுஷ் படம் உருவாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின. தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாக கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து தனுஷ் ஏற்கனவே அஜித்திடம் ஒரு வரி கதையை சொன்னதாகவும் விரைவில் முழு கதையையும் அஜித் கேட்க இருப்பதாகவும் தகவல்கள் வந்தன. இந்நிலையில் தான் அஜித் ஒரு பக்கம் கார் போட்டியில் பிஸியாக இருக்கிறார். மறுபக்கம் தனுஷ் இட்லி கடை மற்றும் பாலிவுட் பட வேலைகளில் பிஸியாக இருக்கிறார். இருவரும் இணைய வாய்ப்பு இருக்குமா என்ற கேள்வியும் எழுந்தது. தற்பொழுது அதற்கான விடையாக அஜித் ஜூன் மாதம் தனுஷை சந்தித்து கதை கேட்க இருப்பதாக ஒரு தகவல் தற்பொழுது கிடைத்துள்ளது. ஜூன் மாதம் தனுஷிடம் முழு கதையையும் அஜித் கேட்க இருக்கிறார் என சொல்லப்படுகிறது. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை. இருப்பினும் அஜித் தனுஷ் சந்தித்து இந்த பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விரைவில் இதனை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதிர்பார்க்கலாம்.